பேப்பரை மடிக்க முடியாதா? நகைச்சுவையா இருக்குல்ல? ஆமாங்க. நம்மளால ஒரு பேப்பரை 7 அல்லது 8 தடவைக்கு மேல மடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? சயின்ஸ் தான் காரணம். ஆம், சாதாரணமாக ஒரு A4 பேப்பரை ஒவ்வொரு முறையும் மடிக்கும் போது அது இரட்டிப்பு தடிமனாகும். எடுத்துக்காட்டாக முதல் மடிப்பு 2 லேயர், இரண்டாம் மடிப்பு 4 லேயர், 7 மடிப்புக்கு பிறகு 128 லேயர். பிறகு பேப்பர் மிகவும் தடிமனாகி அடுத்த மடிப்புக்கு கைவலிமை போதாது. இதற்கு பேர் எக்ஸ்போனென்ஷியல் growth, அதாவது ஒவ்வொரு மடிப்பும் தடிமனை இரட்டிக்கிறதாக சயின்ஸ் கான்செப்ட்ல சொல்றாங்க. ஆனால் 2002 ஒரு மாணவி மிகவும் நீளமான பேப்பரை பயன்படுத்தி 12 மடிப்பு செய்ததற்காக வரலாற்றில் இடம்பெற்றார். ஆனா அதுக்கு 4 கிலோமீட்டர் நீளமுள்ள பேப்பர் பயன்படுத்தினார். ஆமாங்க, 10 மடிப்புகளுக்கு ஒரு கால்பந்து மைதான அளவு பேப்பர் தேவைப்படும்னு சொல்லப்படுது. அதனால்தான் ஒரு சாதாரண பேப்பரை 7 முதல் 8 மடிப்புக்கு மேல் மடிக்க முடியாது. இன்னும் விஞ்ஞான ரீதியான ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அறிவியல் உண்மை தெரிஞ்சிக்க பிரெயின் ஃபியூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.